அனைவருக்கும் வணக்கம். நாம் போகமாமுனிவரின் ஞானகுருவாக விளங்கிய காலாங்கிநாதர் பெருமான் அருளிச் செய்த காலாங்கிநாதர் ஞானம் என்கிற ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். காலாங்கிநாதர் மிகப்பெரிய ஆற்றலோடு இருந்து தன்னுடைய சந்ததிகளுக்காக அதி உன்னதமான ஞான கருத்துக்களை சொல்லிக் கொடுத்தவர். காலாங்கிநாதருடைய பிரதம சீடராக இருந்த போகமாமுனிவர் உலக புகழ் பெற்ற சித்தர்களிலே ஒருவர். தன்னுடைய குருவாகிய காலாங்கிநாதர் தனக்கு சொல்லிக் கொடுத்த ஞானத்தின் அடிப்படையிலேயே எண்ணற்ற விடயங்களை ஆராய முடிந்தது என்று போகமாமுனிவர் பதிவு செய்திருக்கிறார். காலாங்கிநாதருடைய ஜீவசமாதிக்கு அவ்வப்போது சென்று தன்னுடைய சந்தேகங்களை போகர் கேட்டதாகவும், சமாதியில் இருந்தபடியாகவே அசரீரியாக காலாங்கிநாதர் அவருக்கு ஞானத்தை காட்டிக் கொடுத்ததாகவும் தன்னுடைய போகர் 7000 என்கிற நூலிலே போகமாமுனிவர் குறித்திருக்கிறார். காலாங்கிநாதர் சொன்ன கருத்துக்கள் காலாங்கிநாதர் பெயரிலே இங்கே எழுதப்பட்டிருப்பது போகமாமுனிவரால் தான் இருக்கக்கூடும் என்பது நம்முடைய கருத்து. சித்தர்களை பொறுத்தவரையிலும் அவர்களுடைய வழி வந்தவர்கள் சீடர்கள் தொடர்ந்து அவர்கள் பெயராலே இந்த நூல்களை நகலெடுத்து வைத்து தங்களுடைய அடுத்த தலைமுறைகளுக்காக கடத்தி இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. காலாங்கிநாதர் சொல்லக்கூடிய உன்னத ஞான கருத்துக்களை இன்றைய பதிவிலேயும் தொடர்ந்து பார்க்கலாம். இந்நூலை பெற்று மனது உறுதி கொண்டு ஏகாந்த மூலம் அதன் சுடரில் சென்று வெறுந்திரும் ஏக அட்சரத்தை பார்க்கும் போது விளம்புதற்கு அரிதான சோதி போல வருந்தி அந்த முக்கோண வட்டம் மீதில் மார்க்கமுடன் கண்டனடா மௌனத்தாயை அருந்தவமாய் அவள் பதத்தை பூசை பண்ணி ஆதி ஏகாட்சரத்தை அறிந்தேன் பாரே. ஏகாட்சரத்தை தான் அறிந்து கொண்ட விதத்தை பற்றி காலாங்கிநாதர் இங்கே போகமாமுனிவருக்கு சொல்லுகிறார். இந்த நூலை பெற்று நான் சொல்லியபடியாக மன உறுதி கொண்டு ஏகாந்த மூலத்தின் சுடரிலே சென்று நீ மனத்தை நிறுத்தி பார்த்தால் நான் சொன்ன இந்த கருத்துக்கள் உண்மை என்பதை நீயும் புரிந்து கொள்வாய் என்று காலாங்கிநாதர் போகருக்கு சொல்லுகிறார். ஏகாந்த மூலம், ஏகாந்தம் என்றால் தனித்திருப்பது, மூலம் என்பது ஜீவன். சிரத்திற்குள்ளே தனித்திருக்கக்கூடிய ஜீவனை சென்று சேர்வதற்கு 3 சுடர்களை நாம் அறிந்தாக வேண்டும். சந்திரகலை, சூரியகலை, சுழுமுனை என்கிற இந்த முச்சுடரை கண்டவன்தான் ஏகாந்தத்தை அடைய முடியும், தனித்த ஆனந்தத்தை அடைய முடியும். இதற்கு ஏகாட்சரத்தை பார்க்க வேண்டும். அட்சரத்திலே ஒரு அட்சரத்தை மாத்திரம் நீ சரியாக புரிந்து கொண்டு விட்டால் அப்போது உனக்கு இந்த ஞானம் முழுமையாக விளங்கிவிடும். அந்த ஒற்றை அட்சரம் எது? அது மொழியின் முதல் எழுத்தாகிய அ என்கிற அட்சரம். அ என்கிற அட்சரம் சந்திரகலையை குறிக்கிறது. சந்திரன் என்பது மனதை குறிக்கிறது. மனம்தான் இந்த உலகை சிருஷ்டி செய்கிறது. மனதின் ஒரு கூறாகிய அகங்காரம் என்பது பிரம்மாவாக இருந்து இந்த உலகத்தை சிருஷ்டிக்கிறது. மனதின் மற்றொரு கூறாக இருக்கக்கூடிய சித்தம் என்பது ஞானத்தை தெளிவிக்கிறது. சகலத்திற்கும் தொடக்கமாக இருப்பது மனதை குறிக்கக்கூடிய சந்திரகலையே. எப்போது மனம் என்பது சுழுமுனை மத்தியத்திலே ஒடுங்கி சத்குருவாக மாறி அமைகிறதோ அப்பொழுதுதான் ஞானம் என்பது சித்திக்கும். இதை நாம் எண்ணற்ற சித்தர் பெருமக்களுடைய பாடல்கள் மூலமாக நிறுவியிருக்கிறோம். வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத ஒரு அற்புதமான ஜோதியை ஏகாட்சரத்தை தொடர்ந்து நீ பார்க்கும் போது நீ காண்பாய் என்று காலாங்கிநாதர் குறிப்பிடுகிறார். சந்திரகலையை இடைவிடாது சுழுமுனை மத்தியத்தை நோக்கி திருப்பி சூரியகலை சந்திரகளை இணைத்து நீ பயிற்சி செய்து வரும்போது வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத ஒரு அற்புதமான ஜோதியை நீ பார்க்க முடியும் என்று காலாங்கிநாதர் குறிப்பிடுகிறார். அந்த ஜோதி இதுவரையிலும் எவரும் காணாத அதி உன்னதமான ஜோதியாக இருக்கும் என்று சொல்லுகிறார். இதை எப்படி அடைவது, எப்படி அறிவது? உடல் வருந்த வேண்டும், கடினமாக உழைத்து இதை பார்க்க வேண்டும். எங்கே பார்க்க வேண்டும்? முக்கோண வட்டத்தில் பார்க்க வேண்டும். சந்திரகலை, சூரியகலை, சுழுமுனை என்கிற இந்த 3ஐயும் இணைக்கக்கூடிய கோடுகள் முக்கோண வட்டம் என்றாகின்றன. இந்த முக்கோண வட்டத்தின் மீது மனத்தை செலுத்தி பார்க்கும் போது மௌனத்தாயை நான் கண்டுபிடித்தேன் என்று காலாங்கிநாதர் குறிப்பிடுகிறார். மௌனத்தாய் என்று காலாங்கிநாதர் இங்கே சொல்லுவது ஜீவசக்தியாய வாயுவை. ஜீவசக்தியாய வாயுவையே மனோன்மணித்தாய், குண்டலித்தாய், பராவரை, இப்படியாக பலவிதமான வார்த்தைகளால் சித்தர்கள் வர்ணிக்கிறார்கள். மௌனம் இந்த மௌனம் என்பதே ஞானத்தை தரக்கூடிய சக்தி உடையதாக இருக்கிறது.
மனம் இயக்கத்தை நிறுத்தி புத்தி மனதிற்குள்ளே ஒடுங்கி, அகங்காரம் மனதுக்குள்ளே ஒடுங்கி சித்தத்தை நோக்கி பயணிக்கும் போது மௌனம் என்பது ஏற்படும். இந்த மௌன நிலையில்தான் தாயாக இருந்து சத்குருவாக இருந்து மனம் நமக்கு ஞானத்தை காட்டிக் கொடுக்கிறது. இந்த நிலையை அடைவது அத்தனை சுலபமல்ல. அருந்தவம் செய்ய வேண்டும். கடினமாக உழைத்து இந்த பயிற்சிகளை செய்ய வேண்டும். மனதை இடைவிடாது புருவ மத்தியம் என்று அழைக்கப்படக்கூடிய சுழுமுனையை நோக்கி செலுத்தியபடியாகவே இருக்க வேண்டும். அப்படி செலுத்தும் போது ஏகாட்சரம் என்று அழைக்கப்படக்கூடிய என்கிற சந்திரகலையை கவனமாக பயன்படுத்தி வர வேண்டும். இதையெல்லாம் சரியாக செய்து அன்னை பராசக்தியின் பாதங்களை, அதாவது சந்திரகலை சூரியகலையை இடைவிடாது மனதிலே நிறுத்தி மானச பூசை செய்து வந்த காரணத்தால் இந்த ஏகாட்சரம் என்று அழைக்கப்பட்ட சந்திரகலையின் உண்மையை நான் அறிந்து கொண்டேன். மௌனத்தாயை தரிசித்தேன். அது மூலமாக நான் உனக்கு இங்கே சொல்லி வரக்கூடிய ஞானத்தை தெரிந்து கொண்டேன் என்று காலாங்கிநாதர் போகருக்கு சொல்லுகிறார். பாரப்பா ஏகம் என்ற கரத்தை கொண்டு பருவமாய் திசைநாதம் கண்டு தேறி, நேரப்பா நின்ற பொருள் ஒன்றே சுற்றம், நிலை அறிந்த மூலமடா வாசி வாசி, ஆரப்பா அறிவார்கள் வாசி நேர்மை, அடங்கி நின்ற போதமடா ஆவி ஆவி, தேரப்பா ஆவி என்ற வன்னியாலே தேறுவதால் நின்று ஏகம் பிரம்மமாச்சே. இந்த ஏகம் ஏகாட்சரம் என்பதுதான் பிரம்மமாக மாறியது. பிரம்மா வேறு, பிரம்மம் வேறு. பிரம்மா என்பது படைப்பது, பிரம்மம் என்பது பராபரத்தின் கூறு. இந்த இரண்டுக்குமான வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஏகம் என்ற கரத்தை கொண்டு, அதாவது சந்திரகலையை கொண்டு பருவமாய் திசைநாதம் கண்டு தேறி, பருவம் என்று இங்கே காலாங்கிநாதர் குறிப்பிடுவது எதை? எந்த நிலையிலே எந்த நேரத்திலே இந்த பயிற்சியை செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து செய்ய வேண்டும். ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இழத்தாட்சையின் என்பது வள்ளுவ பெருந்தகை வாக்கு. அதன்படி எந்த காரியத்தை எப்போது செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து செய்பவனுக்கு இந்த உலகம் உள்ளங்கையிலே வந்துவிடும் என்பது ஞானிகளின் கூற்றாக இருக்கிறது. பருவம் அறிந்து இந்த பயிற்சியை செய்ய வேண்டும். எந்த பருவம்? காகபுசஞ்சர் பெருநூல் காவியத்திலே நாம் பார்த்ததைப் போல மற்றவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நள்ளிரவு வேளையிலே விழித்திருந்து இந்த பயிற்சியை செய்ய வேண்டும். அப்படி செய்யும் போது, உலகம் உறங்கிக் கொண்டிருக்கும் போது நாம் செய்யக்கூடிய சுவாசத்தின் ஓசை தெளிவாக கேட்கும், நாதம் கேட்கும். அந்த நாதத்தை கண்டு அந்த நாதத்திலே லயமாகி நாதத்திலே கரைந்து சிரத்திற்குள்ளே ஜீவனை சென்று சேருவதற்கான நோக்கத்தை மட்டுமே குறியாக கொண்டு சுழுமுனை மத்தியத்திலே நின்று பழக வேண்டும். நேராக உடல் அசையாமல் நின்று அந்த பொருள் ஒன்றே நமக்கு சூட்சுமம் என்பதை புரிந்திருந்து மனத்தை மூலம் என்று அழைக்கப்படக்கூடிய ஜீவனை நோக்கி செலுத்தி வரும்போது வாசி என்று அழைக்கப்பட்ட சந்திரகலை சூரியகலை சேர்க்கையிலே காற்றையும் நெருப்பையும் ஒன்றாக இணைத்து காற்றால் கனலை எழுப்பக்கூடிய காரியத்தை சிறப்பாக செய்து வரும்போது வாசியினால் இது ஏற்பட்டது என்கிற உண்மையை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். சிரத்திற்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவன் என்கிற நெருப்பு அணைந்து விடாமல் மெல்லியதாக சன்னமாக காற்றை கொண்டு ஊதி ஊதி ஜீவனின் பிரகாசத்தை அதிகரிக்க வேண்டும். அப்படி அதிகரிக்கக்கூடிய பயிற்சியை செய்யும் போது போதம், அதாவது ஞானம் என்பது அங்கே அடங்கி நிற்கும். ஆவி அல்லது ஜீவன் என்பது நாம் மூட்டிய இந்த நெருப்பினால் பிரகாசம் என்பதை பெறும். அப்படி பிரகாசம் என்பதை பெற்றுவிட்டால் நாம் வேறு யாருமல்ல, நாம் பராபரமே, நாமே பிரம்மம் என்பதை புரிந்து கொள்வோம். இதை விளக்கும் விதமாகவே நம்முடைய முன்னோர்கள் சொல்லிய ஒரு வார்த்தை இருக்கிறது, அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மமாக இருக்கிறேன். இந்த வார்த்தையை மந்திரம் போல அகம் பிரம்மாஸ்மி என்று சொல்லிக் கொண்டிருந்தால் பிரம்ம சித்தி வாய்க்குமா என்றால் வாய்க்காது. வாசி பழக வேண்டும். வாசியை கொண்டு தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவனை அறிய வேண்டும். அப்படி அறிந்து கொண்டு விட்டவன்தான் அகம் பிரம்மாஸ்மி என்று சொல்லக்கூடியவன். நானே பிரம்மம் என்பதை அறிவதற்கு முக்கோணத்திலே மனத்தை செலுத்தி சந்திரகலை சூரியகலையை நேராக்கி சுழுமுனையை நோக்கி இடைவிடாது ஊதி உள்ளே இருக்கக்கூடிய ஜீவனின் பிரகாசம் அணைந்து விடாதபடியாக மெல்ல மெல்ல அதன் பிரகாசத்தை அதிகரித்து ஞானத்தை பெற வேண்டும். ஜீவசக்தியாய வாயு தாயாக தயாவரியாக சத்குருவாக மாறி அமைந்து நமக்கு ஞானத்தை காட்டிக் கொடுக்க உன்னதத்தை நாம் பெறுவோம். சரியாக
காலாங்கிநாதர் சொல்லக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு விட்டால் சந்திரகலையை நடத்தி காலாங்கிநாதர் வென்றிருக்கிறார் என்பது தெளிவாக விளங்கும். நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.